காளி அண்ணன் வந்துட்டாரு, காளி அண்ணன் வந்துட்டாரு. 10 நாள்ல பணக்காரனாக்க போற பரமாத்மா எங்க காளி அண்ணன். வாண வாண வாண. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எங்க காளி அண்ணன். உங்க வறுமையை போக்க வந்த வள்ளல் எங்க காளி அண்ணன். ஹேய் அண்ணே, நல்லா கூறடா. எவ்வளவு பேட்டா உனக்கு? 100 ரூபாண்ணா. மேல 10 ரூபா கொடுக்க. இருட்டா இருக்கிற உங்க வாழ்க்கையில ஜெனரேட்டர் போட வந்த எங்க காளி அண்ணன். என்ன வித்தியாசமா கூவினாலும் 10 ரூபா தான். அதுக்கு மேல ஒரு பைசா கூட தர மாட்டேன். சரி சரி, இப்போது உங்கள் பிரச்சனை எல்லாம் போக்க வந்திருக்கிறார் எங்கள் காளி அண்ணன். ஆரம்பிங்கண்ணே. மாமரத்துப்பாளையம் கிராமத்து மக்கள் எல்லாருக்கும் இந்த காளியின் வணக்கம். சும்மா உட்கார்ந்திருக்கிற, வணக்கம் சொல்லு. வணக்கண்ணே. காளி அண்ணன் வருவார், இன்னும் 10 நாள்ல உங்களை பணக்காரராக்க போறாருன்னு என் தம்பி, என் அருமை தம்பி, என் உடன்பிறவா சகோதரன் சொல்லியிருப்பானே. இவன் பொய் சொல்லிட்டான். அண்ணே சொல்ல விடுறா. கூட்டமா இருக்கானுங்க, கும்மி அடிக்க வச்சிடாத. காப்பாத்திர விடு. அமைதி 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 அமைதி. இவன் பொய் சொல்லிட்டான். அதனால அவன் மேல நீங்க யாரும் கோவப்படாதீங்க. 10 நாள்ல இல்ல, 9 நாள்ல உங்களை எல்லாம் பணக்காரனாக்க போறேன். 9 நாள்ல உங்க எல்லாரையும். நான் தான் சொல்லிட்டேன்ல. கைத்தட்டு கைத்தட்டு, சும்மா உட்காந்துருக்காத, கைத்தட்டு. எப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்டா. இந்த காளியால உங்க எல்லாரோட தலையெழுத்தி மாத்த முடியும். ஒவ்வொரு ஜில்லாவிலையும் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து இந்த திருப்பணியை நான் செஞ்சுக்கிட்டு வரேன். அரக்கோணத்துல ஒரு அரசம்பட்டி, திருப்பூர்ல ஒரு நரிப்பள்ளம், கோயம்புத்தூர்ல ஒரு கொங்கம்பாளையம். இந்த ஊர்ல எல்லாம் இன்னைக்கு ஏழைங்களே கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த ஏழைங்களை எல்லாம் இன்னைக்கு பணக்காரன் ஆக்கி விட்டுட்டான் இந்த காளி. ஏய், தட்டு தட்டு தட்டு, கைத்தட்டு கைத்தட்டு. சந்தேகமா? தட்டு. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த ஊர்ல போய் கேட்டு பாருங்க. 4வதா தேர்ந்தெடுத்த ஊர் தான் இந்த மாமரத்து பாளையம். இந்த ஊரையோ உங்களையோ நான் தேர்ந்தெடுக்கல, அந்த கடவுள் தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த அதிர்ஷ்ட தேவதை உங்களை தேர்ந்தெடுத்திருக்கா. செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியான குபேரன் உங்க மேல குறி வச்சுத்தான். எல்லாரும் சொன்னதுதான் இப்ப நானும் சொல்றேன். ஏழையா பிறக்கிறது உங்க தப்பு இல்ல, ஆனா ஏழையா இறந்து போறது உங்க தப்பு. தத்துவம் தத்துவம். கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. ஆக 9 நாள்ல உங்க எல்லாரையும் நான் பணக்காரனாக்க முடியும். அதை எப்படா 9 நாள் ஆக்க முடியும்ன்ற கேள்வி உங்க மனசுல வரலாம். ஆனா அது எப்படின்ற விஷயத்தை நான் சொன்னேன்னா இந்த கேள்வி எல்லாம் மறைஞ்சு நம்பிக்கை உங்க மனசுல வந்துடும். சும்மா யாராவது பணக்காரனாக முடியுமா? வெறும் கையால முழம் போட முடியுமா? அட சொல்லுங்க, உங்கள்ட்ட தான் கேக்குறேன். முடியாதுல்ல? அதே மாதிரி யாரும் சும்மா பணக்காரனாக முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன வேலை செய்யணும். என் குபேரன் ஃபைனான்ஸ்ல நீங்க எல்லாம் பணம் கட்டணும். இருங்க, பணத்தை கட்டணும்னு சொன்னோன்னே நீங்க எல்லாம் பதட்டமாவீங்க. இவங்கிட்ட கட்டுறதுக்கு நம்மகிட்ட எதிரா பணம், அப்படி பணம் இருந்தா நாம ஏன்டா இவங்கிட்ட போறோம் அப்படின்னு நீங்க பேசுறதெல்லாம் என் காதுல விழுது. உங்கள்கிட்ட பணம் இல்லாம இல்ல, உங்க எல்லார்ட்டையும் பணம் இருக்கு. ஆனா அது உங்களுக்கு தெரியல. எப்படி? பெரிய நகநட்டா இல்லாம இருக்கலாம். அண்டா குண்டா, பாத்திர பண்டம், ஆடு மாடு, இப்படி வீட்டுல இருக்கிறதுல விக்கிற பொருள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் வித்து நாளைக்கு இதே நேரத்துல பணத்தையும் கொண்டு வந்து என் குபேரன் ஃபைனான்ஸ்ல பணத்தை போடுங்க. 9 நாள்ல 1 ரூபா போட்டா 10 ரூபா, 10 ரூபா போட்டா 100 ரூபா, 100 ரூபா போட்டா 1000 ரூபா, 1000 ரூபா போட்டா 10,000 ரூபா, 1 லட்சம் ரூபா போட்டா 1 லட்சம் ரூபாய். 10 லட்சம். 10 லட்சம்.